எல்லோருக்கும் வணக்கம். பேர் ரேவதி. நான் நாகமலை புதுக்கோட்டையிலேருந்து வரேன். நான் அங்கே சாலமன் கிளினிக்ல சீலாஜா மேம் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. தேவகி ஸ்கேன் சென்டர் போகணுங்க. நைட்டு ஃபுல்லாக வயிறு வலின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க என்னோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு உடனே நீங்கள் எங்கேயும் போக வேணாம், ரெஃபர் பண்ணது ஃபர்ஸ்ட் தேவகி ஸ்கேன் போங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ரொம்ப எமர்ஜென்சி, அதனால அவங்கள டக்குன்னு ஸ்கேன் பண்ணுவேன். அங்கேருந்து நாங்கள் வரத்துக்குள்ளேயே ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட உட்கார விடாமல் டக்குன்னு அடுத்தடுத்த ப்ராசஸ் 1 by 1 ரன் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கப்பயே உடனே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் என் கூட இல்ல, அவர் வெளியில இருந்தாரு, கேஸ்ல இருக்காங்க, கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்க, எங்க இருந்தாலும் இங்க உடனே கிளம்பி வாங்கன்னு அந்த ஸ்கேன் பண்ண மேடம் சொல்லிட்டாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் அங்கிருந்து உடனே கிளம்பி வந்துட்டாரு. அடுத்த நிமிஷம் விஜயானந்த் சார் அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே உடனே என்னை ஸ்கேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வார்டு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலா இருக்கீங்க, இதே மாதிரி அந்த என்னட்ட ஸ்டேஜ் என்னன்னு சொல்ல கிடையாது, நீங்க நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னோட அட்டெண்டர்ட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சும்மா ஏதோ சின்ன பிரச்சனை தான் சொல்லிட்டு நான் கேஷுவலா இருந்துட்டு எல்லா ப்ராசஸ் எனக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல எப்படி சொல்றது, பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் சொல்லி விட்டுட்டு இது பண்ணிட்டு என்ன சின்னதா ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உடனே ஆப்ரேஷன் பண்றதுக்கு எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே செஞ்சாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது, இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு ஹாஸ்பிட்டல்ல டக்குன்னு செய்ய முடியுமா, நம்ம அங்க இருந்து வரத்துக்குள்ளார சொன்னோடனே இப்படி செய்வாங்களாங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு ஐசியூ வார்டுல போய் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறமேலுக்கு அதே மாதிரி அங்கேயுமே ரொம்ப முடியாம போயிடுச்சு. எனக்கு ரொம்ப திரும்பி எனக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் மாதிரி ஆயிடுச்சு. அங்கேயும் உடனே சார் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் உடனே டக்குன்னு எல்லா ஸ்டாஃப்மே நர்ஸ் எல்லாமே கூட இருந்து பார்த்துட்டு எல்லாமே பண்ணாங்க. உட்காந்துக்கிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் என்னை சுத்திலுமே 10 பேர், 2 சீனியர் ஸ்டாஃபா இருக்கட்டும் அல்லது சீனியர் டாக்டரா இருக்கட்டும், எல்லாருமே பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு என்னென்ன பண்ணணும், இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, பண்ணல. நல்ல கைண்ட் ஆஃப் அப்ரோச், ரொம்ப கைண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பார்த்துக்கிட்டதே எனக்கு பாதி குணமாக ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஹாஸ்பிட்டல் எப்படி எல்லாம் பாத்துக்குவாங்களான்னு எனக்கே ஆச்சரியமா தான் இருந்தது. மற்ற ஹாஸ்பிட்டல் பாத்துட்டாங்கன்னு தெரியாது, ஆனா அங்க இருக்கட்டும் எம்டி சாரா இருக்கட்டும், அவர் கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, சின்ன பிரச்சனை தான், இதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு தெம்பு சொல்லிட்டு தைரியம் சொல்லிட்டு கான்பிடென்ட் பேஷண்ட்ஸ் முக்கியமா கான்பிடென்ட் நல்லா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதுல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஐசியூ ஸ்டாஃப் எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதுல பத்மா சிஸ்டர்ஸ் அவங்க நைட் டியூட்டி வருவாங்க. அவங்க நல்லா என்னை பாத்துக்குவாங்க. அவங்க தூங்கவே மாட்டாங்க. நானும் தூக்கம் வராதப்ப அப்படி கேட்ப நானும் முழிச்சு பார்ப்பேன். எல்லா ஸ்டாஃபுமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி எம்டி சாரா இருக்கட்டும், மற்ற அவங்க டீம் சாரா இருக்கட்டும், விஜயானந்த் சாரா இருக்கட்டும், எல்லாமே நல்லா அப்ரோச் பண்ணாங்க. சிஸ்டர்ஸ் நல்லா அப்ரோச் பண்ணாங்க. அதே மாதிரி தேவகி ஸ்கேன் சென்டருக்கு நம்பிக்கையோட வாங்க, தன்னம்பிக்கையோட போகணும். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயானந்த், தேவிக மருத்துவமனையோட அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவின் துறை தலைவர். நம்ம தமிழ்நாட்டில் மகப்பேறு அப்படின்றது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில மறுபிறவின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏற்பட்ட ஒரு எங்கள் மருத்துவமனை நாடி ஒரு பயனாளியின் உண்மை கதை. இந்த பேஷண்ட் வந்தது பாத்தீங்கன்னா ஸ்கேன்காக தான் வந்திருந்தாங்க. ஒரு அப்டமன் பெயின் அப்படின்னு வந்தது. ஒரு வேற டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணி ரேடியோலஜிக்கு ஸ்கேன்காக வந்திருந்தாங்க. நடந்து நல்லா பேசிட்டு வந்த பேஷண்ட் தான். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட வயிறுல சினமூட்டை வெடிச்சு அதனால அது ரத்த கசிவு ஏற்பட்ட நிலையில தான் இருந்திருக்காங்க. உடனே அங்க உள்ள டாக்டர்ஸ் சொன்னோன்னா நாங்க இன்னும் எமர்ஜென்சி டீம்ல போய் அசஸ் பண்ணிட்டு அவங்க கேஷுவாலிட்டிக்கு எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு பார்க்கும்போது அவங்களோட பிபி ரொம்ப குறைவா இருந்துச்சு. பேஷண்ட் நடந்து வந்திருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, காலையில இருந்து எந்த தொந்தரவும் கிடையாது. முதல் நாள் இரவுல இருந்தே வயிறு வலி இருந்திருந்தாலுமே எந்த தொந்தரவும் இல்லாம தான் வந்திருந்தாங்க. வரும்போது அவங்க இறுதி துடுப்புல 140 மேலேயும் பிளட் ப்ரெஷர்ஸ் பாத்தீங்கன்னா 60 to 70 அவ்வளவுதான் இருந்துச்சு. இது எங்களோட பாஷையில பேசும்போது இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் சொல்லுவோம். ஏன்னா தீவிர சிகிச்சை பிரிவுல பாத்தீங்கன்னா உறுப்புகள் செயல்பட வச்சுக்கிறது எங்களோட முதல் நிலையா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த பேஷண்ட் எப்போனாலும் அவங்களோட உறுப்போட செயல்பாடு இருந்து மரண நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அந்த கூட பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஊர்ல கிடையாது, வெளியூர்ல இருந்தாங்க. அவங்களுக்கு போன்ல பேசி இந்த மாதிரி பேஷண்டோட சினமுட்டை உடஞ்சிருந்தாலும் உடம்புல கரு கலைஞ்சு உடம்புல வயிறுக்குள்ள ரத்த கசிவு ஏற்பட்டு இது எமர்ஜென்சியா சர்ஜரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்தோடனே அவரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அவங்களோட சிஸ்டர் ஆரம்பிச்சு விட்டு சிக்னேச்சர்ஸ் ஃபார்மாலிட்டிஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் வித்தின் எமர்ஜென்சி வித்தின் 1 hourல பேஷண்ட்டை கூட்டிட்டு ஐசியூல ஸ்டெபிளைஸ் அப்படின்னா அவங்க ரத்த கசிவுகள் அதிகமாக போடுறதுனால நரம்புகள், பெரிய நரம்புகள் போடுறது, நீர்நிலைகள் சரிப்படுத்துறது, பிளட் ப்ரெஷர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற மருந்துக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே மயக்க மருந்து கொடுத்து இமீடியட்டா தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி வித்தின் ஒரு 2 hours அந்த பேஷண்ட்டை பழைய நிலைமைக்கு எங்களால் கொண்டு வர முடிஞ்சது. இதுக்கு முழு காரணம் எங்கள்கிட்ட இருக்கிற அவசர சிகிச்சை பிரிவும் தீவிர சிகிச்சை பிரிவு டீம் ஒர்க் தான். இந்த டீம் ஒர்க் அப்படின்னு ஒரு பேஷண்ட் இவ்வளவு சிக்காக இருக்கும்போது பல பேரோட உதவிகள் தேவையெல்லாம் பண்ண முடியாது, ஒருத்தர் மட்டும்தான் செய்ய முடியாது. நாங்க எல்லாரும் ஒன்னா பாடுபட்டு இந்த பேஷண்ட்டை பழைய மாதிரி கொண்டு பழைய மாதிரி அவங்களால வீட்டுக்கு போகும்.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேஷண்ட் வந்தது ஸ்கேனுக்காக மட்டும்தான். ரெஃபரல் டாக்டர்ஸ் வந்து தேவிகோட ஸ்கேனுக்கு போயிட்டு ஃபைல ஸ்கேன் பண்ண மட்டும்தான் அமைச்சிருந்தாங்க. பட் இந்த மாதிரி வரும்போது ஒரு எமர்ஜென்சி உண்டாகலாம். அதுக்கு உண்டான புரிதல் நம்ம மக்கள்கிட்ட அளவில் அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஆனா இந்த பேஷண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க சொன்னதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட அவங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட நாங்கள் ஃபோன்ல பேசும்போது வீடியோ காலில் பேசியும் ஆடியோ காலில் பேசி கன்வின்ஸ் பண்ணும் போதும் he understood completely. அது மட்டும் இல்லாம அவங்களோட சொந்த அக்காவே அனுப்பிட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் வரைக்கும் பார்த்தாங்க. பேஷண்டோட பிபி குறைவா இருக்கு, மரணம் வரைக்கும் ஏற்படலாம், உயிரிழந்த பாதிப்பு ஏற்படலாம் தெரிஞ்சும் கூட எல்லா ரிஸ்க்கும் எடுத்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஐசியூல நம்மள்ட்ட 3 நாள்ல இருந்து ரெக்கவர் பண்ணி தான் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. Today, Devagi Specialty Hospital is one of the leading hospitals in South Tamil Nadu. Madurai's first artificial intelligence guided emergency and critical care unit to treat all kind of emergencies at 24/7. Devagi Specialty Hospital, 26 Theni Main Road, Arasaredi, Madurai.